ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது காலில் விழ வற்புறுத்தப்பட்ட குதிரையை தடுத்ததோடு அதன் உரிமையாளரை கடிந்து கொண்டார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் மண்டபம் யூனியனுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ராமநாதபுரத்தை அடுத்த வாளாந்தரவை பகுதியில் அங்கிருக்கக்கூடிய பருதிருவர் சிலைக்கு மாலை அணிவித்த பின் அங்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்த சூழலில் அவரை வரவேற்பதற்காக அலங்கார குதிரை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அவர் அந்த பகுதிக்கு வாக்கு சேகரிக்க வந்தவுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் காலில் விழுமாறு அந்த குதிரை நிர்பந்திக்கப்பட்டது. இதனை அடுத்து விபரீதத்தை உணர்ந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அந்த குதிரையை தடுத்து நிறுத்தியதோடு குதிரையை அவ்வாறு ஈடுபடுத்திய குதிரை பாகனையும் கடிந்து கொண்டார். இவ்வாறு இனி ஒரு முறை நடந்து கொள்ளக்கூடாது எனவும் கூறி அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்லாது அங்கிருந்த தொண்டர்களிடையே இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் கூறியதோடு தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னை வணங்க வந்த குதிரையை தடுத்து நிறுத்தியதோடு வாகனை கடிந்து கொண்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியதோடு சிறிது நேரத்தில் அந்த பதற்றம் அடங்கி தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது வாக்கு சேகரிப்பில் அந்த பகுதி முழுவதும் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.